கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோன்னா தனலட்சுமி லாட்டரி ட்ரா நம்பர் 13க்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 13/8/2025க்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ப்ரோ எனக்கு சீபோர்டு மட்டும் எனக்கு ஒரு கன்ஃபார்மாக ஒரு நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா கேஎல் சீபோர்டுன்ற ஒரு மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா 3 டிஜிட்டுக்கான பாக்ஸு அண்ட் ஏபிஎஸ்சி பிசி அதுக்கடுத்து ஏபிசி ஆல் போர்டு இந்த 3 செட்டு கிடைக்கும். கேஎல் சீபோர்டுனா உங்களுக்கு சீபோர்டுக்கான ஒரே விளக்கம் ஒரே நம்பர் அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங், எல்லாத்துலேயுமே வின்னிங் தான். அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களால இருந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் மறக்காமல் தட்டி விட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டாப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எதை எப்படி ப்ளே பண்ணுன்றது தெரியும் புரியும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ரீ சக்தி லாட்டரிக்கான ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். 3 டிஜிட் பாக்ஸில் 973 கொடுத்துருவோம். இதில் நமக்கு ஏசி பாஸ் ஓகேங்களா. அதே மாதிரி ஏபி ஏசி பிசியில் 36 கொடுத்துருக்கோம். ஏபி பாஸ் ஓகேங்களா. சி போர்டில் 067 கொடுத்துருக்கோம். சி போர்டில் 3 நம்பர் கொடுப்போம். 067 ஓகேங்களா. இதுலேயும் நமக்கு சி போர்டு 7 பாஸ். அதே மாதிரி ஏபிசியில் 7 பாஸ். இது மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கில், அதாவது இது கேஎல் டைமண்டு, இது கேஎல் சி போர்டு ஓகேங்களா. இதுக்கான ஒரு கெஸ்ஸிங். அது போக நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம், நம்ம வீடியோவில் என்னென்ன வின்னிங் கொடுத்துருக்கோம் அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரிங்களா? வீடியோவில் என்னென்ன வின்னிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். வீடியோவில் வின்னிங் எல்லாத்துலேயுமே வின்னிங் இருக்குது. சரிங்களா? இப்போ அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இது ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப்கான ஒரு வின்னிங். இப்போ அடுத்து பார்க்க போகிறது வீடியோவுக்கான ஒரு வின்னிங் தான். சரிங்களா? வீடியோக்கான 3 டிஜிட்டில் 670 கொடுத்துருக்கோம். அப்புறம் 70 இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால் இதை விட்டுருவோம். இது அந்தளவு பிசி மட்டும்தான் பாஸ் ஓகேங்களா. இப்போ ஏபிஎஸ்சி பிசியில் இதில் 37 எடுத்துருக்கோம். 37 நமக்கு பாஸ். 37 பாஸ் ஓகேங்களா. அதாவது 37 ஏசி நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கு. அதுபோக அடுத்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஏ போர்டு பி போர்டு சி போர்டு. பி போர்டு 6 பாஸ். பி போர்டு 6 நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கு. அதுபோக ஏபிசி நம்ம ஓப்பனாக வீடியோலையும் சொல்லியிருப்போம் நேற்று 7 கன்ஃபார்மாக வருதுன்னு. அதே மாதிரி 7 கன்ஃபார்மாக வந்துடுச்சு. 7 நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். வீடியோவை ஸ்டார்டிங் எண்டிங் வரைக்கும் பாருங்கள். இனிமேல் தான் நம்ம கெஸ்ஸிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 3670 தான். இப்போ நம்ம 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். பாக்ஸ் கிடையாது, 3 டிஜிட்டு. 3 டிஜிட். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 869 ஓகேங்களா. 430 செகண்ட் நம்பர் 869 430 சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 615 254 சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 784 609 ஓகேங்களா. அதுக்கடுத்து ஃபைனல் வரக்கூடிய 2 நம்பர் 024973 ஓகேங்களா. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட்டு தான். பாக்ஸ் கிடையாது, 3 டிஜிட்டு தான். அதாவது நம்மளுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 869 430 615 254 784 609 024 மற்றும் 973 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய
வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துட்டு எப்பயும் பார்க்க போகிறேன். ஏபி ஏசி பிசி தான். சரிங்களா? ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் 929779. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த 3 நம்பர் 1427. மறுபடியும் 7 ஃபாலோ ஆகும் மாதிரியான டவுட்டாகவே இருக்குது. இருந்தாலும் சோதிச்சு நாளைக்கு நம்ம தட்டி தூக்கிடுவோம். சரிங்களா? எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 87. அவ்வளோதான். இதுக்கு நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் இது வந்து 9779. ஓகேங்களா? அதுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அதாவது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். இன்னும் 2 நம்பர் நம்மளுக்கு எல்லாமே சேமாக தான் வருது. இதே கான்செப்டில் இப்படியே தான் வருது. அதனால் வேறு எந்த கெஸ்ஸிங்கும் பார்க்குறதுக்கு சான்ஸ் மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இந்த 87 மட்டும் எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? எல்லாமே 7 தான் வருது. மறுபடியும் நாளைக்கு 7 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 92 97 79 14 27 87. மறுபடியும் 87 எடுத்துகிட்டு பாருங்களேன். இதை பார்க்காம இதை வந்து 87 இல்லாமல் 7 ட்ரை பண்ணிக்கோங்க. ஏழு 8 வந்து இதை வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? 7 8. ஓகேங்களா? பார்த்து நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்சாக தான் பார்த்து அது எந்த நம்பர்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் போய் பாருங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளுக்கான ஒரு நம்ம சேனல் டெய்லி வின்னிங் கொடுக்குறாங்க இல்லையான்றது தெரியும் புரியும். மெம்பர்ஷிப்பான நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும், இல்லை தெரியாது. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு பி போர்டு அண்டு சி போர்டு. ஓகேங்களா? ஏ போர்டை பொறுத்தளவு 3 வந்தால் 6 வரும், இல்லை 9 வரும். ஓகேங்களா? பி போர்டை பொறுத்தளவு 6 வந்திருக்கனால 7 எடுத்துக்கிடுவோம், இல்லை 2 எடுத்துக்கிடுவோம். சி போர்டை பொறுத்தளவு 7 வந்திருக்கு இல்லையா? 7 வந்தேன்னா 2 வரும், 2 இல்லைன்னா 0 எடுத்துக்கணும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஏ போர்டை பொறுத்தளவு 6 இல்லைன்னா 9, பி போர்டை பொறுத்தளவு 7 இல்லைன்னா 2, சி போர்டை பொறுத்தளவு 2 இல்லைன்னா 0. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். யார் யாரெல்லாம் என்னென்ன போர்டு ப்ளே பண்ணுறீங்க, எதை ப்ளே பண்ணுறீங்க, யார் யாரெல்லாம் இந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண முடியலை அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏபிசி ஆல் போர்டு சிங்கக்குட்டி ஆல் போர்டு. சரிங்களா? ஏபிசி இது ஃபஸ்ட் நம்பர் 479. ஓகேங்களா? இதே மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. 479 அண்டு நான் இன்னொரு நம்பர் சொல்கிறேன், நீங்களாம் ஒரு நம்பர் சொல்லுங்கள், கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? 974. ஐயோ என்னங்க வந்த நம்பரே தான் வந்துகிட்டே இருக்குது. 974 இப்படி தான் இருக்குது. இதே நம்ம உள்டாவாக மாற்றிட்டுருக்கோம் பார்த்தீங்களா? அதாவது 479 எனக்கு பிடிச்ச ஒரு நம்பர் நான் சொல்கிறேன் ஆல் போல். சரிங்களா? லக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்குருவோம். சரிங்களா? 625. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். இது வந்து ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இந்த கெஸ்ஸிங் தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் 13/8/2025 3 6 7 இந்த கெஸ்ஸிங்கை வச்சு இன்றைக்கி நம்பர் எடுத்தாச்சு. 13 தான் நம்மளுடைய ஹைலைட்டு. 13 டேட்டு, 13 ட்ரா நம்பர். இதையும் பார்த்துக்குங்க. சரிங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இன்றைய கெஸ்ஸிங் இதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.
Disclaimer: This video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.